எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நம்ம கடந்த தடவை லாஸ்ட்டாக விருச்சிக லக்னத்தை பற்றி பார்த்தோம். நான் லக்னாதிபதி எங்கே இருந்தால் சிறப்பு அப்படின்னு மட்டும் சொன்னேன். எந்த காரணத்தை கொண்டும் லக்னமும் லக்னாதிபதியும் பாபத்துவமாக இருக்கக்கூடாது. அதாவது விருச்சிக லக்னத்துக்கு லக்னத்தில் ராகு இருந்து அது சனி 3ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 10ஆம் பார்வையாகவோ பார்க்கக்கூடாது. செவ்வாயோட குரு சேரலாம், சுக்கிரன் சேரலாம், சனி ராகு போன்ற இருள் கிரகம் சேரக்கூடாது. சந்திரனும் சூரியனும் அமாவாசையாக இருக்கக்கூடாது. சரிங்க, அப்படி இருந்துட்டாங்க. இப்போ லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கார், கூடயே ராகு சனி இருந்துட்டாங்க. அதுக்கு விதிவிலக்கு குரு சுக்கிரன் பார்வை இருந்தால் அது நிவர்த்தி. அங்கு ஒரு ஒளி கிடைக்கப்பெறுகிறது. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம தனுசு லக்கணத்துக்கு வருவோம். சரிங்களா? இது தனுசு லக்கணம் காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடாக வரும். அப்போ இவங்க இயற்கையிலேயே கொடுத்து வச்சவர்கள். இது ஒரு தந்தை ஸ்தானம். உபய லக்னம். உபயம்னா 2 கட்டான், நெருப்பு, காட்டு தீ, அடுப்பு தீ, யாகம், குத்து விளக்கு, தீ. அப்போ தனுசு லக்கணம் வில், அம்பு. வில்லிலிருந்து அம்பு பாஞ்சா எவ்வளோ ஸ்பீடாக போகும், அவ்வளோ வேகமாக இருப்பாங்க. பாருங்க, உபயம் தனுசு ராசி, நெருப்பு ராசி, நல்ல நன்மையை தரக்கூடிய ஒரு லக்னம். நல்ல நெறி கொண்டவர்களாக இருப்பார்கள், நல்ல நடத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள், ஆன்மீகமாக இருப்பாங்க, ஆச்சாரமாக இருப்பாங்க. அவங்களே ஒரு பாக்கியம் படைத்தவங்க, குருவாக இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க. குரு தனக்காரங்கனால தனம் அவங்களுக்கு குறைவே இருக்காது. ஏமாளியாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு 1000 2000 கொடுத்தா வரலைன்னாலும் போயிட்டு போகட்டும், கடவுள் நமக்கு நல்ல வழியில் கொடுப்பாரு. மஞ்சள் நிறத்துடைய எல்லாமே இந்த குருவனுடைய இது. புஷ்பராக கல், தங்கத்தாலான புஷ்பராக கல் வலது கை மோதிர விரலில் போட்டால் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? லக்னத்தினுடைய தன்மை, நம்ம 1ஆம் வீடு லக்ன ஆதிபத்தியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். லக்னத்தின் தன்மை எல்லாத்துக்குமே ஒன்று போல தான் வரும். பிறப்பு, நீங்கள், உயிர், உடல், உருவம், தோற்றம், எண்ணம், செயல்திறன், சிந்தனை, அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, தலைமுடி, துக்கம், என்ன கல்வி, அனுபவம், ஆர்வம், ஆயுள், நோய், சுறுசுறுப்பு, சோம்பல், புகழ், தொழில், யோகியன், அயோக்கியன், ஆரோக்கியம். இது லக்னம் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து இது எல்லாம் இருக்கும். சரிங்களா? லக்னம் லக்னாதிபதி கிடக்கூடாது. இப்போ லக்னாதிபதி 12 கட்டங்களில் எங்கு இருந்தால் நல்ல பலனை செய்யும். குரு பகவான் 12 ராசிகளில் எங்கு இருந்தாலும் நல்ல பலனை தருவார். சனி என்ற ஒரு சனி பகவான் இந்த 12 ராசி கட்டத்திலையும் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆனால் எப்படி இருந்தாலும் அது இருந்து தான் தீரணும், வேறு வழி இல்லை. சரி, இப்போ குரு லக்னத்தில் இருக்கலாமா? இருக்கலாம். அவர் இங்கு ஆட்சி மூல திரிகோணம் அடைகிறார், திக்பலமும் சேர்த்து அடைகிறார். 1ஆம் வீட்டில் இருக்கலாம், லக்னத்தை சுபத்துவப்படுத்துகிறார். அப்போ 2 டிக். சரி, 2ஆம் இடத்தில் இருக்கலாமா? தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் இங்கே நீசமாயிருவார். லக்னாதிபதி நீசம்னு போயிடுவார். ஆனால் அவர் தனிச்சு இருந்தால் நல்லது. அவர் நீச பங்கம் ஆயிட்டார்னா சூப்பர். வீடு கொடுத்த சனி இங்கு உச்சமாகி இங்கிருந்து சுக்கிரன் இவரை தொடர்பு கொண்டால், இல்லை பௌர்ணமி சந்திரன் இவரை தொடர்பு கொண்டால்
அது நீச்சபங்க ராஜயோகத்துக்கு சென்று விடுவார்கள். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் 3இல் இருக்கலாமா குரு? இது சனி வீடு. சமம் என்ற நிலையை பெறுவார். இருக்கலாம், இங்கும் இருக்கலாம். குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இங்கே இருந்தால் 5, 7, 9 தொடர்பு கொள்வார். அப்போ 5, 7, 9 ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் வலுப்பெறுகின்றன. இங்கு இருந்தால், அதாவது குரு எப்பயுமே இங்கே பாருங்க, 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12. இது சூப்பர். இது சொல்லிக் கொடுக்கும் தொழில். சுய சிந்தனை சுய உழைப்பால் முன்னேறுபவர். பரதேச வாழ்க்கை, உள்ளூரில் இல்லாமல் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிப்பார். அப்போ குரு எங்கே இருந்தாலும் நல்லது தான். சரி, இங்கு 5இல் இருக்கிறார், லக்கணத்தை தொடர்பு கொள்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், நல்லது. இங்கு பகைத்தன்மை கொண்ட சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார், லக்கணத்துக்கு 6இல் மறைந்திருக்கிறார். இருந்தாலும் குரு அவர் நல்ல பலனையே செய்வார். ஆனால் இங்கு ஒரு சுபத்துவம் தேவைப்படுகிறது. 7இல் பகை வீட்டில் இருக்கிறார், ஆனால் கேந்திர பலத்தில் இருக்கிறார். பகை வீட்டில் இருக்கிறார், கேந்திர பலத்தில் இருக்கிறார். பகை வீட்டில் கேந்திர பலத்தில் அவர் இருக்கிறார். லக்கணத்தோடு தொடர்பு கொள்கிறார். 11ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். 3ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். இப்போ காமத்திரிகோணம் வலுப்பெறுகிறது. இங்கு உச்சமடைவார் குரு. 8இல் மறைந்து உச்சமாகிறார். அசுபர்களான சனி செவ்வாய் 8இல் மறைந்து இருப்பது நல்லது. ஆனால் குரு 8இல் மறையக்கூடாது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் குரு, சரிங்களா? இருந்தாலும் அவர் 60% பலனை கொடுப்பார். சரி, இது அதிநட்பு வீடு. இந்த 3 இடத்துல 3 டிக்கு போட்டுக்கலாங்க. ஏன்னா லக்கணத்தோட தொடர்பு கொள்வாங்க. அது 1, 5, 9ங்கிறது ஒரு லட்சுமி ஸ்தானம்ங்க. இங்கே இருக்கலாம். சரி, இது கேந்திர பலம் பெறுவார். தசம கேந்திரத்தில் இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார். இருந்தாலும் தசம கேந்திரத்தில் இருக்கிறார். குரு 10இல் இருந்தாலே சொல்லிக் கொடுக்கும் தொழில், டீச்சர், ப்ரொஃபஸர், பேங்க்கு. சனி தொடர்பு அவங்க வக்கீல், இந்த மாதிரி இருப்பாங்க. சரி, இங்கு பகைத்தன்மை கொண்ட வீட்டில் இருக்கிறார். இருந்தாலும் சுவர் வீட்டில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் எந்த கிரகமும் இருக்கலாம் என்ற விதிப்படி இருக்கலாம். 12இல் அவர் லக்கணத்துக்கு 12இல் மறைஞ்சாலும் திக்பலத்தை நெருங்குகிறார். திக்பலத்தை தாண்டி விட்டார். தனித்து இருந்தால் 50 மார்க், இங்கே தனிச்சு இருந்தால் 60 மார்க். சரிங்களா? இப்போ இதுக்கெல்லாம் 100 மார்க் கொடுக்கலாமுங்க. சரிங்களா? இந்த 3 இடத்துக்கு 100 மார்க் கொடுக்கலாமுங்க. உங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு குரு 1, 5, 9 இருக்கிறாரா? நீங்கள் கொடுத்து வச்சவங்க. உங்கள் லக்னாதிபதியை வச்சே நீங்கள் வாழ்க்கையை சமாளித்து போயிடுவீங்க. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கட்டும். ஆனால் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு 1, 5, 9 இருந்தால் நீங்கள் எப்படியும் வாழ்க்கையை ஓட்டி முன்னேறிடுவீங்க. சரி, குரு எப்படி இருக்கக்கூடாது, இப்போ எப்படி இருந்தால் நல்லதுன்னு பார்த்தோம். எப்படி இருக்கக்கூடாது? குரு முக்கியமா சனி சேரக்கூடாது.
குரு ராகு சேரக்கூடாது. குரு அமாவாசை சந்திரன் சேரக்கூடாது. சரிங்களா? ஆனால் குரு கேதுவோடு சேரலாம், கேள யோகம், கோடீஸ்வர யோகம். செவ்வாயோடு சேரலாம், குருமங்கள யோகம். சுக்கிரனோடு கூட சேர்ந்து இருக்கலாம். ஆனால் அதில் சில விதிவிலக்கு இருக்குது. அது உயர்நிலை பாடத்தில் வரும்போது சொல்லலாம். அதே மாதிரி லக்கணமும் கிடக்கூடாது. லக்கணத்தில் சனி ராகு அமாவாசை சந்திரன் போன்ற கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. லக்கணத்தை சனி பார்க்கக்கூடாது. 3ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 10ஆம் பார்வையாகவோ பார்க்கக்கூடாது. லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் அப்படி இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. பாவத்துவம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அடுத்து, ஏன்னா 9 கிரகம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது 5க்குரியவன் வளர்த்திருக்கலாம், 9க்குரியவன் வளர்த்திருக்கலாம், சந்திரன் சூரியன் வளர்த்திருக்கலாம். அப்படியே ஜோதிடம்ங்கிறதே காம்பினேஷனுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷன் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.